இப்போ வெங்காய பக்கோடா செய்யலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். 2 கப்பு கடலை மாவு, அரிசி மாவு ஒரு 3/4 கப்பு, பூண்டு, இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள், கொஞ்சம் சோம்பு போட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி எல்லாம் தேவையில்லை. இந்த வெங்காயத்தில் தண்ணி ஊறிடும், அது மட்டும் போதும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயை நல்லா காய விட்டு போட்டுக்கலாம். அப்படியே மொறு மொறுன்னு வந்திருக்கு. ஒரு பிளாக் காஃபி குடித்தா சூப்பராக இருக்கும். நீங்களே இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.